ஓம் சாந்தி. 23/7/2019 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலமாக தான் பேட்டரி சார்ஜ் ஆகிறது, சக்தி கிடைக்கிறது, ஆத்மா சதோ பிரதானம் ஆகிறது. ஆகையினால் நினைவு யாத்திரையின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் அன்பு ஒரு தந்தையின் மீது இருக்குமோ அவர்களின் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? முதல் அடையாளம், ஒரு தந்தையின் மீது அன்பு இருந்தது என்றால் தந்தையின் பார்வை அவர்களை அனைத்தையும் அடைய வைக்கிறது. இரண்டாவது அடையாளம், அவர்கள் முழுமையாக பற்றற்றவர் ஆகிவிடுவார்கள். மூன்றாவது அடையாளம், யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்து விடுகிறதோ அவர்கள் வேறு யாருடைய அன்பிலும் மாட்டிக்கொள்ள முடியாது. நான்காவது அடையாளம், அவர்களுடைய புத்தி பொய்யான கண்டத்தின் பொய்யான மனிதர்களிடமிருந்து விடுபட்டு இருக்கும். பாபா உங்களுக்கு எப்படிப்பட்ட அன்பை தருகிறார் என்றால் அது அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. சத்தியுகத்திலும் கூட நீங்கள் உங்களுக்குள் மிகவும் அன்பாக இருப்பீர்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், எல்லையற்ற தந்தையின் அன்பு இப்பொழுது ஒரே ஒரு முறைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த அன்பிற்காக பக்தியிலும் கூட நீங்கள் இறைவனை நினைவு செய்தீர்களோ, தாயும் நீயே, தந்தையும் நீயே, அனைத்தையும் நீயே, உங்கள் அன்பு மட்டும் எங்களுக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தீர்களோ, அந்த தந்தையினுடைய அன்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு தந்தையிடமிருந்து அரை கல்பத்திற்கான அன்பு கிடைத்து விடுகிறது. ஆகையால் இந்த ஆன்மீக அன்பின் மகிமை அளவற்றது. தந்தைதான் குழந்தைகளாகிய உங்களை சாந்தி தாமத்திற்கு எஜமானர் ஆக்குகிறார். தந்தை அல்லது அந்த தந்தையினுடைய அன்புதான் தூய்மையாக்கி சாந்தி தாமத்திற்கு எஜமானர்கள் ஆக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் துக்க தாமத்தில் இருக்கிறீர்கள். அசாந்தி மற்றும் துக்கத்தில் அனைவரும் கூச்சலிடுகிறார்கள். கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆகையால் பக்தி மார்க்கத்தில் அனைவரும் இறைவனை நினைக்கிறார்கள். ஆனால் அந்த விதிமுறைப்படி பக்தியினுடைய நேரமும் இருக்கிறது. அரை கல்பத்திற்கு பக்தியும் நடக்கிறது. அடுத்தது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நான் அந்தர்யாமி இல்லை. அதாவது பக்தி மார்க்கத்தில் இறைவனை அந்தர்யாமி என்று சொல்வார்கள். அதாவது உள்ளுக்குள் இருப்பதெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியவர். எனக்குள்ளே என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கோ அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவங்க அந்தர்யாமி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்லாம் மகிமை செய்வாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அனைவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று அறிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒன்றும் தாட் ரீடர் கிடையாது. உலகத்தில் தாட் ரீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க பிறருடைய தாட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்குன்றது இவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது ஒரு விதமான கோர்ஸு கூட சொல்லி கொடுப்பாங்க. இங்கே அது போன்ற விஷயங்கள் இல்லை அப்படின்றார் பாபா. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இதில் குழந்தைகள் எப்படியெல்லாம் அவங்களுடைய நடிப்பை நடிக்கிறார்கள், இதுதான் எனக்கு தெரியும். மற்றபடி பாபா சொல்கிறார், எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு உலகத்தில் என்ன இருக்குது? விகாரங்கள் நிறைந்திருக்கு. அதனால் இது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மோசமான மனிதர்களை நான் அழகானவர்களாக அல்லது அழகான மலர்களாக நான் மாற்றுகிறேன் அப்படின்றார் பாபா. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இந்த பாரதத்தில் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இருந்தது. இப்பொழுது இல்லை. ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் அனைவரும் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தந்தையை நினைவும் செய்கிறார்கள். இறைவா, வந்து எங்களுக்கு சுகம், சாந்தி கொடுங்கள், எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லையற்ற தந்தை இரக்க மனமுடையவர், கருணை கடல். ஆனால் ராவணன் இரக்கமற்றவன், துன்பத்திற்கான வழி காட்டக்கூடியவன். இப்பொழுது அனைத்து மனிதர்கள் இந்த ராவண ராஜ்யத்தில்
துன்பத்தின் வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த பக்தி கூட ஒரு பொம்மை விளையாட்டு போல. தேவிகளை பாருங்கள், எவ்வளோ பூஜை செய்கிறாங்க. அந்த தேவிகளை உருவாக்கி, அந்த தேவிகளுடைய உருவச் சிலைகளை உருவாக்கி அழகாக அலங்காரம் செய்து படையலெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிடுறாங்க. அதாவது அந்த தேவிகளுக்கு எவ்வளோ விதவிதமான விஷயங்களை படைக்கிறாங்க. ஆனால் அந்த தேவிகள் எதுவும் சாப்பிடுவதில்லை. ஆனால் பிராமணர்கள் சாப்பிடுகிறார்கள். அதனால் உருவாக்குறாங்க, பாலனை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணியில் கரைச்சிடுறாங்க அல்லது அழைச்சிடுறாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? குருட்டு நம்பிக்கை என்று தானே சொல்லலாம். பாபா என்ற வார்த்தை சொல்லும் போதே அந்த குடும்பத்தினுடைய மனம் வீசுகிறது அப்படின்றது. ஒரு க்ளோஸ்னஸ் வருது இல்லையா, பிலாங்கிங்னஸ் வரும். இப்பொழுது பாபா தன்னை பற்றிய ஞானமும் கொடுக்குறார். அதாவது நான் எப்படி இருக்கிறேன், எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன், இந்த அனைத்து விஷயங்களும் நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது, உண்மையிலும் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அந்த தர்மத்தை விட்டு கர்மத்தையும் விட்டு, தர்மமும் தாழ்ந்து விட்டது, கர்மமும் தாழ்ந்து விட்டது. அதன் காரணமாக இப்பொழுது தேவதை என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இதுவும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு என்றார் பாபா. இதற்கு முன்பு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இனிமையான பாபா, அவரையும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அப்படின்றார் பாபா. அனைவரையும் விட இனிமையானவர் யார்? பாபா தானே. மற்றபடி இந்த ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு அனைவரும் துக்கம் தானே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் கூட அன்பு கண்ணீர் விடுறாங்க. ஹே மணவாளனே, எப்பொழுது மணப்பெண்களாகிய எங்களை சந்திப்பீங்க என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் அனைவரும் பெண் பக்தர்கள். அந்த பெண் பக்தர்களுடைய பதி பகவான். பகவான் தான் பக்தியினுடைய பலனை கொடுக்கிறார், வழி காட்டுகிறார், மேலும் புரிய வைக்கிறார். இது 5000 ஆண்டு காலத்தினுடைய விளையாட்டு. வேறு எந்த தேகதாரி மனிதனிடமும் இந்த படைக்கிறவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் கிடையாது, இருக்க முடியாது என்றார் பாபா. இந்த ஞானம் ஒரு ஆன்மீக தந்தையிடம்தான் இருக்கிறது. அவரை ஞான ஞானேஸ்வர் என்றும் சொல்லலாம். ஞான ஞானேஸ்வர் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார், ராஜராஜேஸ்வரர்களாக மாற்றுவதற்கு. ஆகையால் தான் இந்த யோகத்திற்கு ராஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஹಠ யோகங்கள். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த டீச்சரை பற்றி யாருக்கும் தெரியாது. அவர் சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த விஷயங்கள் தெரியாது. பாபா தான் தன்னுடைய முழு அறிமுகத்தையும் கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு சுயம் தானே படிப்பித்து பிறகு அழைத்தும் செல்கிறார். அடுத்தது பாபா கூறுகிறார், பாரதம் மிக பெரிய தீர்த்த ஸ்தலம். ஆகையால் தான் பாரதத்தினுடைய மகிமையும் அழிவற்றதாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாரதம் வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்றார், உலகத்தின் அதிசயம். மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாமே மாயாவினுடைய 7 வண்டர்ஸ், 7 அதிசயங்கள், உலக அதிசயங்கள். ஈஸ்வரனுடைய வண்டர் ஒன்றுதான், தந்தை ஒருவர்தான், அவருடைய அதிசயமும் ஸ்வர்க்கம் ஒன்றுதான். இப்பொழுது நாம் ஏறும் கலையில் இருக்கிறோம், பிறகு இறங்கும் கலை. சீக்கியர்களுடைய வசனம் இருக்கிறது, உன்னுடைய ஏறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை நடக்கும். அது அவங்க ஒரு வசனமாக சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், இது சங்கம யுகத்தில் இப்பொழுது ப்ராக்டிக்கலில் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ஏறும் கலையினால், அதாவது நாம் பிராமண நிலையிலிருந்து தேவதையாக மாறிவிட்டால் நம்முடைய ஏறும் கலையினால் உலகத்துக்கே நன்மை நடக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எப்பொழுது தீவிர பக்தி செய்கிறாங்களோ அப்பொழுது அவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும்.
அதாவது காட்சி கிடைக்கல அப்படின்னா தலையை வெட்டி கொள்வதற்கு தயாராகிடுவாங்க. அதற்காக அவங்களுடைய மனதின் அந்த விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக அவங்களுக்கு காட்சி கிடைச்சிடுறதுன்றார் பாபா. மற்றபடி வேறு அதில் ஒன்றும் இல்லை. இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. பிறகு இதுவே சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆகிவிடுகிறது. அதாவது 21 பிறவிகளுக்கு பிறகு நீங்கள் பணத்திற்காக அல்லது வருமானத்திற்காக உழைக்க வேண்டிய அல்லது முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அனைத்தும் அடைஞ்சிடுவீங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், மன்மனாபவ நிலையில் இருங்க. பிறகு கடைசியில் அதே நினைவில் நீங்கள் சரீரத்தை விடும்போது நல்ல நிலைக்கு செல்வீர்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் பார்வையினாலே தூய்மையாக்கிடுறார் இறைவன் அப்படிலாம் பாடுறாங்க. அல்லது பார்வையினாலே அனைத்தையும் கொடுத்துடுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபா கேட்குறார், அந்த பார்வையினாலே மாற்றுறதுக்கு நான் நேரில் வரணும் தானே? அப்போ நேரில் வந்து ஞானம் சொல்லுவேன் இல்லையா? மற்றபடி பிரேரணையின் மூலமாக எதுவும் நடக்காது. இந்த சரீரம் மோட்டார் அப்படின்றார். இதனுடைய பேட்ரி இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது, சார்ஜ் எல்லாம் இறங்கியிருக்கு. ஆகையால் சர்வசக்திவான் தந்தையிடம் உங்களுடைய புத்தி யோகம் இணையும் பொழுது மீண்டும் பேட்ரி சார்ஜ் ஆகிவிடுகிறது. பாபா தான் வந்து அனைவருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்கிறார். ஏனென்றால் அவர் சர்வசக்திவான் தந்தை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், சர்வசக்திவான் தந்தையிடம் தனது புத்தி யோகத்தை இணைத்து பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், படிப்பை படித்து தன் மீது தானே கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும். பாபாவுக்கு சமமாக அன்பின் கடல் ஆக வேண்டும். எப்படி பாபாவின் அன்பு அழிவற்றதாக இருக்கிறதோ அதேபோல் அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம், உறுதியின் சக்தி மூலம் மனம் புத்தியை சீட்டில் செட் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். குழந்தைகளுக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிற காரணத்தினால நினைவில் சக்திசாலியாக இருப்பதற்கோ நடப்பதற்கோ சேவை செய்வதற்கோ கவனம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் மனதின் மீது முழு கண்ட்ரோல் இல்லை. அதாவது மனதின் மீது அந்த கவனம் இல்லை, அவ்வளவாக இல்லை. மனம் உங்களுடைய ஆர்டர் படி இல்லை என்றால் கொஞ்ச நேரம் நல்ல யோகத்தில் அமர்வீர்கள். பிறகு ஆட அசைய ஆரம்பித்து விடுவீர்கள். சில நேரங்களில் செட் ஆகிவிடுவீர்கள், சில நேரத்தில் அப்செட் ஆகிவிடுவீர்கள். ஆனால் ஒருமுகப்படுத்தும் தன்மை அல்லது உறுதி சக்தியின் மூலமாக மனதையும் புத்தியையும் ஒரே சீரான நிலை என்கிற சீட்டில் செட் செய்துவிடுங்கள். அப்பொழுது சகஜ யோகியாக மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன், என்னென்ன சக்திகள் இருக்கிறதோ அதனை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். அப்போது மிகுந்த நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஓம் சாந்தி.